பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறு முய்ய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து. திருமாமகள் கேள்வனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகோர்களையெல்லாம் திருத்துவதற்காக சாஸ்திரங்களை கொடுத்தான், அவதாரங்களை செய்தான். ஆனால் அவைகளெல்லாம் பயனற்று போனவுடனே இந்த உலகத்தில் இருப்பவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருந்த சிலருக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணினான், தன்னுடைய அருளை பொழிந்தான். அதனாலே அவர்கள் ஆழ்வார்களாக ஆனார்கள். அப்படி பகவான் செய்த காரியத்தையும் கூட ஆச்சாரியர்கள் மிக அழகான உதாரணத்தோடு காட்டுகின்றார்கள். பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரைப் போலே, அதாவது இந்த உலகத்திலே ஒரு வேடன் ஒருவன் ஏதோ ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கின்ற பொழுது அந்த யானையை பிடிப்பதற்காக அந்த வேடனே போய் நின்றானால் இந்த யானை அவன் அருகிலேயே மற்ற யானைகள் வரவே வராது. இவன் நம்மை பிடிக்கத்தான் வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அவனை பார்த்தவுடனே காத தூரம் ஓடிவிடுமா. ஆனால் அந்த வேடனானவன் யானையை பிடிவதற்கு ஓர் வழியை கை கொள்ளுகிறான். என்ன வழி என்றால், ஒரு பழக்கி வைத்த யானையை கட்டி வைக்கிறான். அந்த யானையை பார்த்து மற்ற யானைகள் நம்மினத்தைச் சேர்ந்ததாயிற்றே என்று அங்கே வருகின்ற பொழுது அந்த யானைகளும் இவன் வெட்டி வைத்த குழியிலே விழுகின்றன. இவன் பிடித்துக் கொள்ளுகிறான். ஆஹா, அந்த ஒரு மிருகத்தை காட்டித்தான் மற்றொரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்பது போல பகவானும் இவர்களை போன்ற சம்சாரிகளை, அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டுதான் மற்ற மனிதர்களை திருத்த வேண்டும் என்பதனாலேதான் பகவான் என்ன செய்தான் என்றால், அப்படி சில பேருக்கு தன்னுடைய விசேஷமான அருளை பொழிந்தான். அந்த அருளுக்கு மயர்வு அற மதிநலம் என்று பெயர். மயர்வு என்றால் அறியாமை, அஞ்ஞானம் என்கின்ற அந்த அறிவில்லாத தன்மை. அது அற என்றால் நன்றாக போகும்படியாக, மதி என்றால் ஞானம், நலம் என்றால் பக்தி. ஆஹா, அறியாமை அடியோடு போய் இவர்களுக்கு ஞானமும் பக்தியும் ஏற்படும்படியாக பகவான் செய்த செயல், அதுதான் மயர்வர மதிநலம் என்று பெயர். இப்படி இறைவனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் யாரோ அவர்கள்தான் ஆழ்வார்கள் என்று இப்படி சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது என்றால், பகவானுடைய பெருமைகளிலே, அவனுடைய குணங்களிலே, அவனுடைய வடிவழகிலே ஆழ்ந்தவர்கள், அப்படியே அதிலேயே முழுகி போய்விட்டவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர் என்றும் பதின்மர் என்றும் சொல்லுவதுண்டு. பன்னிருவர் என்றால் 12 பேர், அல்லது அதிலே மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் ஆகிய இருவரை மட்டும் தவிர்த்து விட்டு பதின்மர் 10 பேர் என்றும் சொல்லுவதுண்டு. இவர்களை பற்றி பாகவத புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாகவத புராணம் என்கிறது ஆழ்வார்கள் காலத்திற்கெல்லாம் வெகுகாலம் முற்பட்டது. அதிலே பவிஷ்யத் சர்க்கம் என்று பிற்காலத்திலே நடைபெறப் போகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அந்த பாகவத புராணத்திலே தசமஸ்கந்தம் என்று சொல்லப்படுகின்ற 11வது அத்தியாயம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11வது ஸ்கந்தத்திலே
6வது அத்தியாயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டம் அது. அந்த இடத்திலே சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிருத்தயுகத்திலே இருந்தவர்களான, அதாவது யுகம் என்பது 4 யுகமாம். முதல் யுகம் கிருத்தயுகம், அடுத்தது திரேதா யுகம், அதற்கு அடுத்தது துவாபர யுகம், இப்பொழுது நடைபெறுவது கலியுகம். இந்த கலியுகத்திற்கு 3 யுகங்கள் முன்னாலே முதல் யுகம் கிருத்தயுகம் இருக்கிறது, அது மிக உயர்ந்த காலமாம். அப்பொழுது தர்மங்கள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையிலே இருந்தனவாம். அந்த காலத்திலே இருந்த உயர்ந்த புருஷர்கள், அவர்கள் சில பேர் என்ன பண்ணினாலாம், இந்த கலியுகத்திலே தாங்கள் நாராயணனுடைய பக்தர்களாக வந்து அவதரிக்க வேண்டும் என்று அவர்களே ஆசைப்பட்டார்களாம். அதை பாகவத புராணம் சொல்லுகிறது. கிருதாதிஷு நராராஜன் கலாவிச்சதி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாः क्वचिन् क्वचिन् மகாபாக திரமிடேஷு ச பூரிஷः என்று கொச்சித்து மகாராஜ அவர்களெல்லாம் எங்கே பிறக்க போகிறார்கள் என்னால் திரமிடேஷு ச பூரிஷः என்று தமிழ்நாட்டிலே வந்து பிறக்க போகிறார்கள். யார் என்றால் கிருதாதிஷு நராக என்று கிருதயுகத்திலே இருந்த நரர்கள், மனிதர்கள் கலியுகத்திலே வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். அவர்கள் எங்கே பிறக்க போகிறார்கள், தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் போதுமா, எங்கே பிறக்க போகிறார்கள் என்றும் கேள்வி எழுகிறது. அதற்கும் பதில் பாகவத புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி என்று அந்த நதிகளுடைய கரையிலே பிறக்க போகிறார்கள். எங்கே என்றால் தாமிரபர்ணி நதி, தாமிரவருணி கரையிலே சில பேர் பிறப்பார்கள். கிருதமாலா என்றால் வைகையாறு, அதன் கரையிலே சில பேர் பிறக்க போகிறார்கள். பயஸ்வினி பாலாறு என்றால் அதனுடைய கரையிலே பிறக்க போகிறார்கள். காவேரீச்ச மகாபுண்யா பிரதீதீச்ச மகாநதி என்று, காவேரி என்றால் எல்லாரும் அறிந்த நதிதானே, அதன் கரையிலே பிறக்க போகிறார்கள். அதற்கு மேலே பிரதீச்சி என்று ஒரு நதி, அதன் கரையிலே பிறக்க போகிறார்கள் என்று இப்படி அந்த புராணம் பின்னால் பிறக்க போகிறார்கள் என்று முன்னாலேயே சொல்லிட்டு புராணம். இதிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், எடுத்த நதிகளுக்குள்ளே முதல் நதி எது என்றால் தாமிரவருணி என்கின்ற நதி. ஏனென்றால் ஆழ்வார்களில மிகவும் முக்கியமானவரான முதன்மையானவரான நம்மாழ்வார் தாமிரவருணி கரையிலே அவதரித்தார். மதுரகவி ஆழ்வார் அவருடைய சீடர், அவரும் கூட தாமிரவருணி கரையிலே தான் அவதரித்தார். அடுத்தபடியாக கிருதமாலா என்கிற வைகையாறு, அந்த வைகையாற்றின் கரையிலே பெரியாழ்வார் ஆண்டாள் ஆகிய இருவரும் அவதரித்தார்கள். அதற்கு மேலே பயஸ்வினி பாலாறு என்கிற ஒரு நதியின் கரையிலே பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன் என்கின்ற ஆழ்வார்கள் 4வரும் இங்கேதான் அவதரித்தார்கள் பாலாற்றின் கரையிலே. அதற்கு மேலே காவேரி என்கிற நதியின் கரையிலே தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாண ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலிய ஆழ்வார்கள் எல்லாம் அங்கே அவதரித்தார்கள். கடைசியாக பிரதீதீச்ச மகாநதி என்று, பிரதீச்சி என்று ஒரு நதி சொல்லப்படுகிறது. அது இப்பொழுது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியாறு என்று சொல்லப்படுகின்ற அந்த நதி, அது பிரதீச்சி என்றால் அது ஒரு நதி மட்டும், எல்லா நதிகளும் கிழக்கு நோக்கி செல்லுமாம், அந்த ஒரு நதி மட்டும் மேற்கு கடலிலே சங்கமிக்கிறது. அதனால் அதற்கு பிரதீச்சி என்று பெயர். அதனுடைய கரையிலே அவதரித்தவர் தான் குலசேகர ஆழ்வார் என்று சொல்லும்படியாக இதிலே நாம் பார்த்தோமானால் நதிகளும் விட்டு போகவில்லை, ஆழ்வார்களும் விட்டு போகவில்லை. 12 ஆழ்வார்களுக்கு சரியாக இத்தனை நதிகள் இந்த புராண ஸ்லோகத்திலே மிக தெளிவாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆங்காங்கே பிறந்திருந்த சில பேருக்கு பகவான் தன்னுடைய விசேஷ கட்டாட்சத்தை பண்ணினான். ஆகையினாலே அவர்கள் ஆழ்வார்களாக ஆனார்கள் என்று அப்படி நாம் பார்க்கிறோம். அதிலே முக்கியமாக இந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தை மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர் அவர் தம்முடைய உபதேச ரத்தன மாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஒரு கிரமம், வரிசை கிரமம் சொல்லுகிறார். எப்படி அவர்கள் அவதரித்தார்கள் அவர்களுடைய கிரமம் சொல்லுகிறார். எப்படி ஈது இவர் தோற்றத்து அடைவு என்றே சொல்லுகிறார். இதுதான் அவர்கள் அவதரித்த கிரமம் என்று மணவாள மாமுனிகள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசையன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பருதாள் தூளி, நற்பாணன், நன்கலியன், ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்கு என்று
என்ன தெரிவிக்கிறார்? ஈது இவர் தோற்றத்து அடைவு என்று சொன்னார். இதுதான் இவர்களுடைய வரிசை கிரமம். ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஆழ்வார்கள் அவதரித்த கிரமம், அந்த வரிசை கிரமம் என்ன என்பது கூட மறைந்து போயிருந்த காலம் அப்பொழுது. திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு அங்கே வடக்கே அரசாண்டு கொண்டிருந்த சில சுல்தானிய பேரரசர்களாலே பெரிய ஆபத்து வந்தது. அப்பொழுது ஸ்ரீரங்கத்தை விட்டு நம்பெருமாளை வெளியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று விட்டனர். ஆயினாலே திருவரங்கமே அந்த வைணவ பொலிவு இழந்து 42 ஆண்டுகள் இருந்தன. அதற்கு பிறகுதான் மணவாள மாமனுடைய அவதாரம். ஆகையினாலே அந்த காலத்திலே சில விஷயங்கள் எல்லாம் அறியாமலே போய்விட்டு இருந்தன என்பதனால்தான் மணவாள மாமனிகள் அதை தெரிவிக்கும் விதமாக ஈது இவர் தோற்றத்து அடைவு என்று சொல்லுகின்ற பொழுது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார் என்று முதல் 4 ஆழ்வார்கள். அதற்கு பிறகு அருள் மாறன் நம்மாழ்வார், சேரலர்கோன் என்று குலசேகர ஆழ்வார், துய்ய பட்டநாதன் என்று பெரியாழ்வார், அதற்கு பிறகு தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 10 தெரிவிக்கிறார். இதிலே பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் மற்றும் நம்மாழ்வாருடைய சீடரான மதுரகவிகள் இவர்கள் இருவரையும் சேர்த்தால் 12 என்றும் சொல்லுவதுண்டு. பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் அவள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக, பூமி பிராட்டியினுடைய அம்சம் அல்லவா, அவள் எம்பெருமானையே மணவாளனாக அடைந்து அவள் பிராட்டியாகி விட்டாள். மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வாரையே தேவுமற்று அறியேன் என்று கொண்டு அவர் ஆழ்வாரை பாடினாரே தவிர எம்பெருமானை பாடவே இல்லை. ஆகையினாலே அவர்கள் இருவரையும் ஒரு தனியாகவும் மற்ற 10 பேரையும் சேர்த்தும் இப்படி 10 என்றும் 12 என்றும் இப்படி சொல்லுவதுண்டு. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செய்த அற்புதமான பாசுரங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்க பெறுகின்றன. இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அது மொத்தம் தொகுதியாக தொகுத்து பார்க்கிற பொழுது 4000 பாசுரங்கள் அதிலே அமைந்திருக்கின்றன. அத்தனை பாசுரங்களும் நமக்கு எந்த பொருளை தெரிவிக்கின்றன என்றால், அவை வேதாந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு எளிய தமிழிலே, தெள்ளிய தமிழிலே நாம் அறிந்து கொள்ளும் விதமாக அவை தெரிவிக்கப்படுகின்றன. இன்னும் ஒருபடி மேலே நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை நாம் நன்றாக அறிந்து கொண்டு விட்டோமானால், நாம் வேதங்களிலே கூட நாம் மனத்தை செலுத்த வேண்டியதில்லை. வேதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அத்தனையும் இதிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக கிடைத்துவிடும் என்பதை வேதாந்த தேசிகன் தம்முடைய குரு பரம்பரா சாரம் என்கிற நூலின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரத்திலே மிக அற்புதமாக காட்டுகின்றார். பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவழங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோ நென்னிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளியவோதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதினால் நாம் தெளியாத மறை நிலங்கள் அவைகளெல்லாம் கூட நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் என்று அந்த அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்றார். ஆஹா, அப்படியே நாமும் கூட அந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவற்றினுடைய ஆழ்பொருள்கள், அவை அனைத்தையும் நாள்தோறும் நாம் செவிமடுத்து மகிழ்வோம். நாள்தோறும் 4000 கேட்போம், நலம் பெறுவோம். நாடு நகரமும்